ஹாய், திஸ் இஸ் எல்எஸ்எஸ் ஆரி கிரியேஷன். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோனா, ஒரு குயிக்காக வந்து பட்டு பாவாடையோட டாப் வந்து ரெடி பண்ண போகிறோம். ஸோ இது அர்ஜெண்ட்டாக ஸ்டிச் பண்ணணுன்றதுனால ஃபுல்லாக வந்து வீடியோ எடுக்க முடியல. ஸோ நான் என்னென்னலாம் பண்ணியிருக்கேன்றது ஃபாஸ்ட்டாக குயிக்காக வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இதே மாதிரி நீங்களும் பட்டு பாவாடை ட்ரை பண்ணி எப்படி இருக்குது சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து மிஷின் எம்ப்ராய்டரியில் நான் வந்து கீழே பாட்டமில் வந்து கொஞ்சம் டிசைன் வந்து போட்டு எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த டிசைன் தான் ப்ளூ கலரும் வந்து க்ரீன் கலரும் சேர்ந்த மாதிரி கொடி டிசைன் மாதிரி போட்டு எடுத்துக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு மார்க்கிங் வந்து வரைஞ்சிட்டு அதில் ஜரி லைன் வந்து போட்டு எடுத்துக்கிட்டோம். ஸோ அப்போ தான் வந்து ஒரு அவுட்லுக் ஃபினிஷிங் ஒர்க்கே வரும். அதுக்காக ஃபஸ்ட்டு நம்ம இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ண போயிடலாம். ஸோ மிஷின் எம்ப்ராய்டரியோடு போதுன்னா கூட இதோடு எடுத்துக்கலாம். நான் இதுக்கப்புறம் தான் வந்து ஆரி ஒர்க் வந்து பண்ண போகிறோம். அதனால் ஃப்ரேமில் போட்டு எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு இதில் வந்து சுகர் பீட் நம்ம கொடுத்து எடுத்துக்கலாம். நெக்லேயும் இந்த லீஃபோட ஸ்டெம்லேயும் வந்து சுகர் பீட் வந்து நான் கொடுத்து எடுத்துக்கிட்டேன். ஸோ இதெல்லாமே ஃபுல்லாக வீடியோ காமிக்க முடியல, இது அர்ஜெண்ட்டாக ஸ்டிச் பண்ணி கொடுக்கணுன்றதுனால. அதனால் சொல்கிறேன், நீங்கள் அதே மாதிரியே ட்ரை பண்ணுங்கள். சுகர் பீட் வந்து ஃபுல்லாக அந்த லீஃபோட ஸ்டெம்முக்கு, அதுக்கப்புறம் நெக்கில் வந்து ஒரு லைன் வந்து கொடுத்து எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எப்பயுமே வந்து சுகர் பீடு 4 mm பீட் சுகர் பீடு இதுதான் வந்து கொடுப்போம். இது வந்து அதிகமாக வந்து ரீச் ஆகிற டிசைன் இது வந்து. ஸோ பார்க்கவே நீட்டாக அழகாக இருக்கும். அதனால் வந்து 4 mm பீட் சுகர் பீட் மறுபடியும் கொடுத்துக்கோ. ஸோ நீங்கள் இப்போ பார்க்குறீங்கல்ல, இந்த நெக் டிசைனை தான் வந்து நம்ம இந்த பட்டு பாவாடையோட நெக்கில் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இதே மாதிரி தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். இந்த ஸ்டிச்சிங் வீடியோ வந்து நம்ம யூடியூப் சேனலில் ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ அந்த வீடியோ வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் போய் பார்த்துட்டு இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இந்த டிசைன் வந்து புரியும். ஸோ இதில் ஒன்றா பண்ணியிருக்கேன்றதை மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் அந்த வீடியோ பார்த்துட்டு இதை பண்ணிங்கன்னா ரொம்பவே நீட்டாக அழகாக ஃபினிஷிங்காக நீங்கள் இந்த பட்டுப்பாவோட ட்ரெஸ் வந்து ரெடி பண்ணிடலாம். ஸோ 4 mm பீடும் ஃப்ரெஞ்ச் நாட்டும் ஃபஸ்ட்டு ஜிக்ஸாக்காக போட்டு எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து சுகர் பீடு வந்து அதே மாதிரி எங்கெங்கெல்லாம் கேப் இருக்கோ அங்கங்கே ஃபுல்லாக கொடுத்து எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த ஃப்ளவர்லலாம் வந்து சென்டர்லலாம் வந்து ஒரு எல்லோ கலர் வந்து ஸ்டோன் வச்சுக்கிட்டா வந்து நல்லாயிருக்கும். ஸோ உங்களுக்கு பிடிச்ச கலர் வச்சுக்கோங்க. நான் வந்து எல்லோ கலர் வைக்க போகிறேன். ஸோ ப்ளூ கலருக்கு எல்லோ கலர் ஸ்டோன் வைக்கலாம். ஸோ ஸ்டோன் வச்சு எடுத்துக்கிட்டாச்சு. நெக்ஸ்ட்டு இன்னும் இதை கொஞ்சம் கிராண்ட் ஆக்கிறதுக்கு ஒரு க்ரீன் கலர் ஸ்டோன் வச்சு நம்ம அங்கங்கே வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்லேயும் பாடி ஃபுல்லாகவும். ஃபஸ்ட்டு நெக்கில் எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ ஜிக்ஸாக்காக வைக்கணும். நான் இதை வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் ஃபேஸ்புக் இது. ஸோ நான் எப்படி வைக்கிறேன் பாருங்கள். எங்கெங்கெல்லாம் கேப் இருக்கோ அங்கங்கே எங்கெங்கெல்லாம் வச்சா நல்லாயிருக்குமோ அங்கங்கே வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாமே நம்மளோட டிசைன் தான், நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான். ஸோ எங்கெங்கெல்லாம் கேப் இருக்கோ அங்கங்கே வந்து நம்மளுக்கு பிடிச்ச இடத்துலலாம் வச்சுக்கலாம். ஸோ இங்கே வைக்கணும் அங்கே வைக்கணும்லாம் இல்லை, ரொம்ப நெருக்கமாக வச்சாலும் அழகாக தான் இருக்கும். ஸோ இது நெக்கில் வச்சாச்சு. இது வந்து க்ரீன் கலர் ஒட்டிக்கலாம். ஏன்னா ப்ளூ கலர் க்ரீன் கலர் தான் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கோம், அதனால் க்ரீன் கலர் ஒட்டிக்கிட்டேன். இதுக்கப்புறம் இந்த பாடியில் கொஞ்சம் அங்கங்கே கேப்பாக இருக்கிறதுனால அங்கங்கேயும் வச்சுக்கலாம். ஸோ ஃபுல்லாக வச்சு ஒர்க் வந்து ஃபுல்லாக நீட்டாக அழகாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இது வந்து பேபிக்குன்றதுனால நம்ம ரொம்ப ஹெவியாக ஒர்க் கொடுக்க முடியாது. ஸோ அவங்களுக்கு வந்து குத்தும் நிறைய ப்ராப்ளம்லாம் வரலாம். அதனால் ஆரி ஒர்க் வந்து ரொம்ப கொடுக்காம எம்ப்ராய்டரி வச்சு சிம்பிளாக நீட்டாக அழகாக ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து 1 year to 3 year பேபி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதே மாதிரி உங்களோட பேபிக்கும் வந்து கஸ்டமைஸ் பண்ணணுன்னா எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதில் போய் டைரெக்ட் மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ இதோட ப்ரைஸ் டீட்டெயிலும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுனாலும் இன்ஸ்டாகிராமில் டைரெக்ட் மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குது சொல்லிட்டு கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்யூ.